அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஆமான் ஆகாஸ் வேறு ராஜாவிடத்தில் சொல்லி போட்ட எல்லா திட்டங்களையும் கர்த்தர் முறியடிக்க காரணம் என்ன? எஸ்தரும் அவருடைய தாதியரும் மொர்தெகாயும் யூத ஜனங்களும் இணைந்து ஜெபித்தார்கள். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது உங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு எல்லாம் வரைஞ்சி வச்சுட்டு மடியில் வச்சு தூங்கிட்டு காலை எழுப்பி பண்ணி எங்கப்பா பண்ணி தேடு பண்ணிக்கிட்டு போகல. அவன் செயல்பட்டான். அடுத்த நாள் என்ன செய்கிறான்? நேராக அப்பாட்ட போகிறான். ஒரு சொல்லுவோமா? எழுந்து புறப்பட்டு தன் தாப்படத்தில் வந்தான். ஒரு ஆளியா சொல்லுங்க. முதல்ல சொன்னான், இப்ப வந்தான். சொன்னதை செய்கிறான். ஒரு ஆளியா சொல்லுவோமே. அப்பதான் தாப்பன் தன்னுடைய மகனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். பாருங்க, ரெண்டும் இப்ப நிறுத்திக்கிட்டு ஒரு மெசேஜ் பேசும்போது ஆண்டவர் அந்த ரெவலேஷன் அப்படி கொடுக்கிறாரு. See, God is everywhere, but we are too far from God. That is why we are not able to receive God's blessings. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? God is so close to you, but you are far from God. எத்தனை விசுவாசி? புரிந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? இவன் தூர இடத்துல கற்பனை பண்ணிட்டு இருந்தான்னா அந்த கற்பனை அப்படியோ தான் முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அவன் என்ன செய்தான்? எழுந்து புறப்பட்டு தாப்படத்தில் வருகிறான். He works on his plan, the revised plan, the plan B, to come back, to restore his relationship with his father. So he came back. அங்க திரும்பி வருகிறான். அப்போ தாப்பன் ஓடி போகிறான். தாப்பன் என் மகன் எங்க பண்ணி வச்சிட்டு இருக்கிறான்னு ஓடி போய் தேடி கண்டுபிடிக்கல. மகன் திரும்பி வருகிறான். ஒரு ஆளியா சொல்லுங்க. ஒரு ஆளியா சொல்லுங்க. இப்போ அநேக வேளையில் நீங்கள் பார்க்கலாம், அந்த ஓமையில் நீங்கள் நிறைய ஓமை இருக்குது. அந்த லூக்கா 15 2-3 ஓமை இருக்குது. ஒரு ஓமையில் என்ன சொல்லப்படுது? 100 ஆடுகள் இருந்தது. அந்த 100 ஆடுகளில் ஒரு ஆடு மிஸ் ஆயிடுச்சு. அப்போ அவன் என்ன செய்கிறான்? அந்த ஒரு ஆடை தேடி போகிறான். அது என்னது சொல்லுங்க? ஆடு. சொல்லுங்க, ஆடு. ஆடுங்கன்னா ஆடாதீங்க. அந்த ஆடு மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஒரு உவமை 10 வெள்ளிக்காசுல 1 வெள்ளிக்காசு. 100ல் 1 அப்படின்னா 1%. 10ல் 1ன்னா 10% வெள்ளிக்காசு. அந்த அம்மா தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, அந்த உவமையில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது விலையேற பெற்ற அந்த வெள்ளிக்காசு, அதையும் அந்த அம்மா தேடுறாங்க. இந்த ஆட்டுக்கு எத்தனை அறிவு இருக்குது? 5 அறிவு. வெள்ளிக்காசுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் அது விலையேற பெற்றது. மூன்றாவது ஒரு உவமை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பாய்ஸில் ஒருவன் தொலைஞ்சிட்டான். அப்போ அந்த தகப்பன் ஓடி போய் பார்த்தானா? இல்லை. ஏன்னா இவனுக்கு 6 அறிவு இருக்குது. இவன் ஏற்கனவே மகன் என்ற ஸ்தானத்தை அடைந்தவன். இவன் ஆடும் புத்தி இல்லாத ஆடும் கிடையாது, உயிர் இல்லாத அந்த வெள்ளி காசும் கிடையாது. இவனுக்கு எல்லாமே தெரியும். இவனை தேடி அப்பா போகல. ஆனால் இவன் எப்போ திரும்பி வருவானோ அப்பதான் இந்த தகப்பன் போய் அவனை கட்டி பிடித்து அணைவரைக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருந்திருப்போம் என்றால், ஆண்டவரை விட்டு போயிருந்தோம்னா நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரிடத்தில் திரும்ப வரும்பொழுது ஆண்டவர் நம்மை அரவணைத்து ஆசீர்வதிக்கிறார். கரங்க தட்டுவார் இல்லையா சொல்லுவோமா? அநேக வேளைகளில் ஆண்டவர் உண்மையான ஆண்டவராக இருந்தால் என்னை தேடி வந்து என்கிட்ட பேசட்டும். ஆண்டவர் உண்மையாகவே உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தால் என்கிட்டையும் பேசட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அது இல்லை. நம்ம என்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேச போகிறோம்? நம்ம என்னைக்கு ஆண்டவரை தேடி போகிறோம்? அவர் இங்கே தான் இருக்கார். ஆனால் நம்ம தேடுகிறோமா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, எப்படி ஆகிலும் அவரை தடவி ஆகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்படி செய்தார். வாசிக்கிறோம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் குறித்திருக்கிறார். அவரை நாம் எப்படியாவது தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அப்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம அவரை தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் அவருடைய விஷயம். இன்னைக்கு அதான் சொல்ல, அந்த பையன் என்ன செய்கிறான்? ஓடி போகிறான், செயல்பட்டான், எழுந்து புறப்பட்டு தன் தாப்படத்தில் வந்தான். தகப்பனும் அவனை ஏற்றுக்கொள்கிறான். அவனுடைய வாழ்க்கையே மறுரூபமாகிறது. அவன் ஒரு புதிய மனிதன் ஆகிறான். புதிய வஸ்திரத்தை போடுறாங்க, புதிய பாத
அல்லது காலணிகளை போடுறாங்க, புதிய மோதிரத்தை போடுறாங்க. இந்தவைகள் எல்லாம் போயிடுச்சுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் நீங்க எதிர்பார்க்கிறத ஆண்டவர் கொடுக்க போறாரு. நீங்க ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரத்தில் நீங்க திரும்பி வரும் பொழுது உங்களுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, புதிய மோதிரத்தை, அதிகாரத்தை கொடுக்கிறாரு. வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், அது எல்லாம் சொல்ல, எல்லா வஸ்திரம் சொல்லிட்டே இருக்கலாம். ஆமென். அப்புறம் என்னது? மோதிரத்தை கொடுக்குறாரு, என்ன அதிகாரத்தை கொடுக்குறாரு, காலணிகளை கொடுக்குறாரு. நீங்கள் இனிமேல் தைரியமாக கெட்டப்பாக நடந்து போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாவற்றையும் செய்கிறார். மாத்திரமல்ல, விருந்து சாலையில் கொண்டு போய் உங்களை மகிழ வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஒரு ப்ராசஸ், இன்னொரு ப்ராசஸ் நான் வேகமாக சொல்லி முடிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இது உங்களுக்கு தெரிந்த விஷயனால முடிச்சிடும். அது இன்னொன்று, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்ப்போடு ஜெபிக்க வேண்டும். இது நம்முடைய செயல். நம்ம எழும்பி நாம் என்ன செய்கிறோம்? புத்தி தெளிகிறோம், எழும்புகிறோம், போகிறோம், தவறை பாவத்தை உணர்ந்து கொள்கிறோம், நம்மை தாழ்த்துகிறோம், மகனுடைய ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறோம். இன்னொரு விஷயத்தில் நம்ம என்ன வைக்கிறோம்? நம்முடைய ஜெபத்தினால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற நன்மைகளை செய்ய வல்லவர். விசுவாசிங்க ஒரு அல்லையா சொல்லுங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் யுவர் ப்ரேயர். நீங்கள் ஜெபிக்கிறது தான் பெரிய காரியத்தை உங்களுக்கு கொண்டு வரும். நீங்கள் நல்ல பிள்ளை தான், நீங்கள் நல்ல சகோதரன், நல்ல சகோதரி, நல்லா படிக்கிறவங்க, நல்லா வேலை செய்கிறவங்க, உண்மையானவங்க எல்லாம் இருந்தாலும் நமக்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு சத்துரு இருக்கிறான், பிசாசு. அவனுக்கு விரோதமான யுத்தம் தான் ஜெபம். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நின்று போராடி ஜபிக்கிற ஒரு ஜபத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எஸ்தரின் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுது, வாசிக்குமா? எஸ்தர் 3:8. அப்பொழுது ஆமான் ஆகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். ஒரு விதமான ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் ஒரு விகற்பமாக இருக்கிற வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை. உலக மக்களோடு கூட அவர்கள் ஒன்றாய் வாழாதபடிக்கு தேவனுக்காக தனித்தன்மை வாய்ந்த ஒரு குடும்பம், ஒரு மக்கள், ஒரு கூட்டம் இருப்பதை நாம பார்க்கிறோம். இந்த வசனத்தில் வாசிப்போம். அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ஆமென். பாருங்க, அவர்கள் ராஜாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அவங்க, ராஜா சொல்றாரு பெரிய ஒரு சிலையை உண்டு பண்ணி அதெல்லாம் வணங்குங்கன்னு சொல்றாரு, வணங்க மாட்டோம் அப்படி சொல்றாங்க. ராஜா சொல்றாரு என்ன தவிர வேற யாரையும் நீங்க வணங்கக்கூடாதுன்னு சொல்றாரு, முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்களுடைய வழக்கமே கொஞ்சம் விகற்பமா இருக்குது அப்படின்னு உங்களை பத்தி என்னை பத்தி சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒரு அல்லையா சொல்லுவாமா? அப்போ பயந்துடாதீங்க. பாஸ்டர் தமிழ் பழமொழியே சொல்லுதில்ல, ஊரோடு ஒத்துவாள். ஆமாம், ஊரோடு ஒத்துவாள். இந்த ஒத்துறதெல்லாம் இல்லைங்க, இவங்க அப்படி தான் செய்தாங்க. அப்படி அவங்க வாழ்ந்ததுனால ஒரு பிசாசுக்கு பொறாமை வருது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படி கர்த்தருக்காக வாழும் பொழுது துன்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. விசுவாசிங்க ஒரு அல்லையா சொல்லுங்க. அது நீங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் சத்துரு உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறான். பிகாஸ் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். Your zeal is different from the zeal for other people. I mean, அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. அப்போ உங்களை வச்சு போட்டு கொடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் ஆஃபீஸில். ஒரு ஆளியா சொல்லுங்க. கவலைப்படாதீங்க பாஸ்டர், அதுக்காக அல்லேலூயாவா, எதுக்கெல்லாம் அல்லேலூயா இல்லையா பாஸ்டர்? அப்படி இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு அறிந்து கொள்ளுங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. இப்போ புரிஞ்சுதா? உங்களை யாராவது போட்டு கொடுக்காங்க, நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது உங்களை போட்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் யாரு? நீதிமான். அல்லேலூயா.
தானியேல் நல்ல ஒரு ஆட்சியாளனாக இருந்தான். அந்த ஆட்சியாளனுக்கு விரோதமாக ஒரு கூட்ட மக்கள் சேர்ந்து பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. அவன் உடனே பயந்துட்டான். அவன் சொல்றான், நான் தேவனுக்கு முன்பாக நீதி கேடு செய்ததில்லைன்னு சொல்றான். ஒரு ஆளியா சொல்லுங்க. அதை தாங்க ஆண்டவர் விரும்புகிறாரு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் நீதி கேடு செய்யாத தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வரும். கவலைப்படாதீங்க. என்ன நடக்குது பாருங்க. நான் மேக் த லாங் ஸ்டோரி ஷார்ட், பிகாஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எஸ்தர் புஸ்தகம் நல்லா படிச்சிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் கூட படிச்சிருக்கிறோம். அந்த ஆகாஸ்வேரி ராஜாவுடைய எல்லா தேசங்களும் எத்தனை தேசம் இருந்தது? எத்தனை தேசம்? ஒரு தேசம் தானே பஸ் ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்க. எத்தனை தேசம் சொல்லுங்களேன்? 127. கரெக்டாக எண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? சோத்திரம், கொஞ்சம் கூட விட்டலை. ஆமாம், பைபிள் அப்படி தான் சொல்லுது. 127 தேசம். அதில் ஒரு தேசம் எந்த தேசம்? பேர் சொல்லப்பட்ட ஒரு தேசம் என்ன தேசம் சொல்லுங்க? இந்திய தேசம். ஒரு அழியா சொல்லுங்க. இந்திய தேசம் வேதாகமத்தில் இருக்குதுங்க. ஒரு அழியா சொல்லுங்க. பைபிள் அமெரிக்கா கூட கிடையாது, ஆனால் இந்திய தேசம் இருக்குது. ஒரு அழியா சொல்லுங்க. அப்போ அந்த தேசத்தில் உள்ள எல்லா மக்களும், அப்போ இந்தியா தேசத்துலையும் விகற்பமான மக்கள் இருந்திருக்காங்க. ஒரு அழியா சொல்லுங்க. அதெல்லாம் தான் நம்மலாம். ஒரு அழியா சொல்லுங்க. ஒரு அழியா சொல்லுங்க. நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி இருந்தவங்க தான். அதனால தான் நம்மலாம் அந்த விகற்பமான ஒரு கூட்டத்தில் இருந்திருக்கிறோம். ஒரு அழியா. அதனால தான் நமக்கு என்ன செய்யணும்? பிசாசு ஒரு பிரச்சனை. இவங்களை சும்மா விட்டால் விட மாட்டாங்க. இவங்களெல்லாம் என்ன செய்யணும்? இந்தியாவில் பிறந்தியா? பாஸ்போர்ட்டை காமி. எப்படி பாஸ்போர்ட்? திரிபுராவில் ஒருத்தன் அடிச்சு கொண்டுட்டானுங்க. எது கேட்டாச்சுன்னா பாஸ்போர்ட் இல்லையா அவனுக்கு. அவன் நீ இந்தியனா நேபாளியான்னு கேட்டு அடிச்சிருக்கிறானுங்க. இப்படி எவ்வளோ அநியாயம் பாருங்கள். அவன் சாகும்போது கூட சத்தம் விட்டான், இந்தியன் தான் சத்தம் விட்டுருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அப்படி தான் இருக்குது நம்ம இந்திய தேசம். கவலைப்படாதீங்க, நம்மலாம் இந்தியாவுக்கு போக முடியாது. நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். ஏன்னா அப்படி சட்டத்திட்டம்லாம் மாற்றிட்டே இருக்காங்களே. இன்றைக்கி யார் இந்தியாவுக்கு போகிறீங்க? இந்தியாவுக்கு போனால் திரும்பி வர முடியாதுல்ல. ஆமாம், இந்தியாவில் இருக்கிறவங்களே இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கல பாஸ்டர் அப்படின்னு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் சீக்கிரம் கிடைக்கும் இயேசு நாமத்தில். என்ன நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல, ஒரு வழியாக சொல்லும் அப்பாயின்மெண்ட் சீக்கிரம் கிடைக்கும், சீக்கிரம் வருவான். அப்பாயிண்டட் டைம். நேற்றுக்கு ஒரு வசனம் பேசியிருக்கிறாங்க. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்குது. அப்பாயிண்டட் டைம் இருக்குது. ஸோ சீக்கிரம் வந்துடுவாங்க எல்லாரும் இயேசு நாமத்தில். அப்போ என்ன நடக்குது பாருங்க. ஒரு ப்ராசஸ் நடக்குது. மொர்தெகாய் போய் எஸ்தர்ட்ட சொல்கிறான், இதை மாதிரி சட்டம் வந்திருக்கம்மா அப்படின்னு சொல்கிறான். எஸ்தர் யார்? மொர்தெகாயுடைய சித்தப்பா. மன்னிக்கும், சாரி மன்னி, எஸ்தர் இல்லை, மொர்தெகாய். மொர்தெகாய் வந்து எஸ்தருடைய தங்கைச்சி, கசின் சொல்லலாம், சித்தப்பாவுடைய பொண்ணு. அப்போது என்ன, நான் இங்கிலீஷ் அந்த தமிழில் தான் வாசிப்பேன். எனக்கு தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் ஒரே குழப்பமாக தான் இருக்குது. ஓகே, இது படமெல்லாம் எடுத்து வச்சேன் நான், ஆனால் அதை கொண்டு வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, சித்தப்பா மகள், அங்கிள்ஸ் டாட்டர். இங்கிலீஷில் அங்கிள்ஸ் டாட்டர்னு போட்டிருக்கு. மாமா கிடையாது, சித்தப்பா. தமிழில் நம்ம சித்தப்பான்னு சொல்லுவோம்ல, அந்த சித்தப்பா. சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர். அப்போ மொர்தெகாயுடைய ஃபர்ஸ்ட் கசின். சித்தப்பாவுடைய மகள். அப்படி இருக்கிற அந்த எஸ்தரை ராஜாத்தியா கர்த்தர் மாற்றிருக்காரு. எதுக்கு மாற்றினாரு? இந்த யூத மக்களை காப்பாற்றுறதுக்கு இதை மாற்றினார். ஒரு ஆளியா சொல்லுவோமா? இது யாருக்குமே தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். He knows the master plan, what is going to happen for the people of not Judah, people in Jewish people. ஓகே, யூதர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால இந்த எஸ்தரை ஏற்கனவே அங்கே கொண்டு வந்துட்டார். எவ்வளவு மாஸ்டர் பிளான் போடுற பார்த்தீங்களா? இன்னைக்கு அதுதாங்க அவருடைய பிளானு. நான் சொல்ல வரேன், நம்ம பிளானோட அவருடைய பிளான் எப்படி? வஸ்தியை ஆண்டவர் நினச்சிக்கிறாரு, முறுக்கிட்டு போக சொல்கிறாரு. எப்படி? அவன் கூப்பிட்றான்ல, ஆகாஷ் பேர் கூப்பிட்றான்ல, நீ போகாத அப்படின்னு யார் சொன்னது? ஆண்டவர் சொல்கிறாரு வஸ்திக்கிட்ட. ஒன்று வஸ்தியை கெல்த்தாக கொடுக்குறாங்க. வஸ்தி போன இடத்துல ஓகே, அடுத்த ராணி யார் வர போகிறாங்க அப்படின்னு ஆளை சூஸ் பண்ணுறாங்க. 1 வருஷம். அதுக்கு அது வந்து பெரிய அது அந்த டாப்பிக்கை வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் போகுது. அது இப்போ பேச முடியாது. அந்த அடுத்த ராணி யார் அப்படின்னு அந்த ராணி தான் இப்போ நான் மென்ஷன் பண்ணேன். இன்னொரு பேர் இருக்குது, அதை அப்புறம் சொல்லி இப்போ பேச முடியாது. ஓகே, அந்த ராணியை தெரிந்து கொடுப்பதற்கு 1 வருஷம் ஆகுது. அங்கே எல்லாம் முடிஞ்சு கடைசியில் ஆண்டவர் யாரை ராணியாக கொண்டு வராரு? அப்பா அம்மா இல்லாத ஒரு ஆதரவற்ற ஒரு சின்ன பிள்ளைய, அதாவது ஒரு சின்ன வாலிப பிள்ளைய ராணியாக கொண்டு வராரு. எதற்கு?
பிற்காலத்தில் யூதர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. அதிலிருந்து இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு நமக்கு ஒரு ஆள் உள்ளே வரணும். யோசிக்கிறவங்க யோசிக்காதீங்க, விசுவாசிங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் அதுக்குன்னு ஒரு ஆளை கொண்டு வரவர். ஒரு அல்லையா சொல்லுங்க. பின் நாட்களில் வரப்போகிறதான ஆபத்துகள், நாச மோசங்கள், உங்களுக்கு எதிராக வைக்கப்படுகிறதான சூனியங்கள், பில்லி சூனியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை விடுதலையாக்குவார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன செய்வார்? அதற்குன்னு ஒரு எஸ்தரை கொண்டு வருவார். ஒரு எஸ்தரையோ, ஒரு ஸ்திரியவோ, ஒரு புருஷனையோ கொண்டு வருவார். ஒரு அலையா சொல்லுங்க. அந்த எஸ்தர் என்ன சொல்றா? ஒரு தீர்மானம் பண்றா. ஷீ மேக்ஸ் அ டிசிஷன். 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் இந்த எஸ்தருக்கு இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. உடனடியாக எஸ்தர் சொல்லுகிறாள், 15வது வசனத்தில் மொர்தெகாய்க்கு சொல்லுகிறாள், நீ போய் சூசானில் இருக்கும் யூதர் எல்லாரையும் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் பொசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். அப்போ உபவாசம் பண்ணு சொல்லுறான். அப்போ என்ன அர்த்தம்? எல்லாரும் போய் அழுவுங்க, எல்லாரும் ஒரு பெரிய ஒரு சிக்னேச்சர் போட்டு 1500 சிக்னேச்சர் கொண்டு வாங்க அப்படியெல்லாம் சொல்லலை. போய் ஜனிச்சிங்கன்னா அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் என்ன செய்கிறங்க? போய் உபவாசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். நானும் சிலவங்க ஜெபம் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? பாஸ்டர் எனக்காக கொஞ்சம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நீங்கள் என்ன செய்கிறீங்க? பாஸ்டர் எங்கே இன்றைக்கி பர்த்டே பார்ட்டி இருக்குது பாஸ்டர், நான் போயிட்டு வந்துடுறேன். ஸோ மிஸ் பண்ணவே முடியாது பாஸ்டர். இந்த பர்த்டே பார்ட்டி பார்த்தீங்களா, அது எப்படி அவங்க நாளைக்கு எங்கள் பர்த்டேக்கு வரமாட்டாங்கல்ல, அதனால் நீங்கள் ஒன்று உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி கேஸ் கிடையாது. எஸ்தர் என்ன சொல்கிறாங்க? நானும் என் தாதியாரும் உபவாசிக்கிறோம் என்று சொல்கிறாள். ஒரு வழியா சொல்லுவோமா? என்ன சொல்கிறா? நானும் என் தாதியாரும் உபவாசிக்கிறோம், நீங்கள் இந்த சில உபவாசிங்க, நான் இங்கே ஜெபம் பண்ணுறோம், நம்மலாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம், ஆவியில் இணைந்து கொள்ளுகிறோம். அப்புறம் 16வது வசனம் சொல்கிறா, நான் செத்தாலும் சாகுறேன். ஒரு வழியா சொல்லுங்க. அங்கே ஒருத்தன் சாகுறேன்னு சொன்னா பாருங்க, ஆண்டவர் உயிரை மீட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு எஸ்தர் சொல்கிறா, நான் செத்தாலும் சாகுறேங்க, நான் இந்த குலத்திற்காக, யூத குலத்திற்காக நான் செத்தாலும் சாகுறேன் நான் என்று சொல்லு அப்படின்னு சொல்லுகிறாள். அந்த அளவுக்கு கர்த்தர் எஸ்தருடைய உள்ளத்தை மாற்றியிருக்காரு. எஸ்தர் நான் ஒரு பெரிய ராஜாத்தியாக்கும், நான் ஒரு பெரிய ராணியாக்கும், நான் ராஜா கிட்ட போனால் அவர் கூப்பிடாம நான் போவே கூடாது, அதுதான் சட்டம். அந்த நேரத்தில் இவன் ராஜா கூப்பிடாமலேயே போகிறாங்க. அந்த அம்மா போன உடனடியாக அந்த ராஜா பார்க்குறாரு, அந்த எதிரில் அந்த அந்த இருக்கும்போது அவர் அந்த பொற்கோலை அவர் நீட்டுகிறார். உடனடியாக எஸ்தருக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் வந்துடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு முன்னே நடந்தெல்லாம் 17ஆம் சொல்லுது, எஸ்தர் சொன்னபடி எல்லாம் அவன் செய்தான் என்று பார்க்கிறோம். 5வது அதிகாரத்துக்கு போகிறோம். எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்தில் ராஜா வீட்டிருக்கிறான். அப்பொழுது இவள் அங்கே போய் பிரசன்னமாகிறாள். அந்த இடத்துல கர்த்தர் அடுத்த 3வது வசனம் சொல்லுது, ராஜா கேட்குறான், உனக்கு நான் என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்கிற மன்றாட்டி என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். ஒரு வழியா சொல்லுமா? அதிகாரிகளுடைய இருதயத்தை உங்களுக்காக கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிங்க சொல்லுங்க. Whatever you want, whatever you wish, Queen Esther, what is your request? I want to give you, even if it is half of my kingdom. Amen. இன்றைக்கு அந்த வேளையில் தான் அற்புதம் நடைபெறுகிறது. ஸ்தோத்திரம். 8வது அதிகாரத்துக்கு போகும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், எஸ்தர் சொல்லுகிறா, ராஜா கிட்ட சொல்கிறா, 8வது அதிகாரம் 6வது வசனம், என் குலத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க முடியும் என்று சொல்கிறா. அந்த இடத்துல பாருங்க, 7வது வசனத்திலேயே ராஜா ஆமானுடைய வீட்டை எஸ்தருக்கு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. எல்லாம் பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி முடிஞ்சு போச்சு. ஆனால் 7வது அதிகாரம் 10வது வசனம் நேற்றுக்கு வசனம் பேசியிருக்கிறேன், அது மாத்திரம் வாசிப்போம். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். பாருங்க, இந்த ஆமான் யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய திட்டத்தை தீட்டினா, சட்டத்தை இயற்றினா, இந்த மொர்தெகாயை தூக்கு மரத்தில் போடலான்னு நினைச்சான். ஆனால் என்ன நடந்தது? 50 அடி தூக்கு மரத்தில், ஆமான் மொர்தெகாய்க்கு பண்ணின தூக்கு மரத்தில் இப்பொழுது ஆமான் தானே தூக்கிலிடப்பட்டான். விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஹல்லேலூயா. தான் வெட்டின குழியில் தானே விழுவான். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன?
இவங்கெல்லாம் உபவாசித்து ஜெபித்தாங்க. கடைசியில் என்ன நடந்தது? இவங்க எதிர்பார்த்த மாதிரி இவங்களுடைய யூத குலம் பாதுகாக்கப்பட்டது. ஆமென். 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்து உண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படும் பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பற்றிய பயம் அநேக மக்களுக்கு வரும். எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா ஜீசஸ். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன், ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிப்போம். நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஸ்தோத்திரம். எங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்கள், நடத்தி செல்வீங்க. ஆமென். திட்டங்கள் தருபவர் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. ஏமன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே எழுப்பி நின்று ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், உம்முடைய வார்த்தையின்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்தும். ஆமென். திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு எது கவலை? எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு எது கவலை? உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே, பேசும் தெய்வமே, தெய்வமே, பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எல்லாரும் எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். நானே கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம். எல்லாரும் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். You are in the master potter's hand. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்ததே, கட்டுகள் உடைந்தன. கதவு திறந்தன, கட்டுகள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு? காக்கும் தெய்வம் பாருங்க இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு? கங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் எல்லாரும் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க.
தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக அநேக ஆமான்கள் எழும்பலாம். உங்களுடைய வேலைக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக, உங்களுடைய விருப்பத்திற்கு விரோதமாக அநேக ஆமான்கள் எழும்பினாலும் தேவனாய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஜபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாலும் கூட அந்த இடத்திலே அவர்கள் ஜபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். நள்ளிரவிலும் தேவனை துதித்தார்கள். தேவன் அவர்களை விடுவித்தார். இந்த நாளில நீங்கள் பயம், கலக்கம், திகில் எல்லாவற்றிற்கும் நீங்களாகி விடுவிக்கப்படுவீர்கள். ஓ ரீபா தீமா ரபா ஷபா ரபா தீமா ரிகபாலா ரபா பாபா. Every spirit that works against God's people shall be destroyed in the name of the Lord Jesus Christ of Nazareth. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய திட்டத்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுங்க. அற்புத அடையாளங்களை செய்திருளும். நீரே பெரியவர், நீரே நல்லவர், நீரே மேலானவர். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியங்கள் கைகூடி வருவதாக, எதிர்க்கிற சக்திகள் அழிந்து போவதாக, தேவநாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே.